வணக்கங்க. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பங்களாதேஷில் தற்போது நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, ஷேக் ஹசீனா என்ற பெண்மணி அவங்க கடந்த 15 வருடங்கள் காலமாக அவங்க வந்து ஆட்சி செய்துட்டு வராங்க. இப்போ என்ன இஷ்யூனா, அங்கே 1971 பங்களாதேஷ் பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சிச்சு. இப்போ பிரிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன இஷ்யூனா, அவங்க ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வராங்க. என்ன ரிசர்வேஷனா, 1971 யாரெல்லாம் போராட்ட தியாகியாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து 30% வந்து ஸ்கீம் தரலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்க வேலைவாய்ப்பில் ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. இதன்படி 2018 கொண்டு வராங்க. 2018 அது கொஞ்சம் இஷ்யூ ஆகி நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒதுக்கீடு வந்து ஹைகோர்ட் லெவலில் போகுது. ஹைகோர்ட்டில் போய் என்ன செய்றாங்கன்னா, ஹைகோர்ட்டில் அதை அலோவ் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த இஷ்யூ வந்து இப்போ இளைஞர்கள் என்ன போராட்டம் இருக்குதுன்னா, இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஓப்பன் கேட்டகரியில் எக்ஸாம் எழுதி வரணும், யாரும் வந்து இந்த மாதிரி ரிசர்வேஷனாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் எடுத்திருக்கு. இது வரைக்கும் 120 மேலே வந்து இறந்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு பார்ப்போம் அவங்க உண்மையிலே நீடிக்குமா இல்லையாண்டு. இது மிகப்பெரும் ஒரு உலகளாவிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது டெஃபினட்டாக இது வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அங்கே ஷேக் ஹசீனா உண்மையிலே வந்து அவங்க பாலம் மேம்பாலம் எல்லாம் அனைத்தும் சுற்றுப்புற சுகாதார அனைத்துமே மேம்பாடு ஏற்பட்டிருக்காங்க. கடந்த 15 வருஷமாக ஆட்சி ஆடுறதுனால டெஃபினட்டாக இது வந்து நமக்கு வந்து அடுத்த ஒரு செய்தி நல்ல செய்தி வருங்க. வணக்கம்.